அமெரிக்க அணியில் 5 இந்திய வம்சாவளி துடிப்பு ரத்தங்கள். இந்திய அணியை திணறடித்த இவர்கள் யார்? வாங்க விரிவாக பார்க்கலாம். T20 உலக கோப்பையில் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற 3வது லீக் இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா போட்டி வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலாக மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கும் மினி இந்தியாவிற்கும் இடையிலான போட்டியாக இருந்தது என்றே சொல்லலாம். என்னதான் இந்திய அணி அமெரிக்காவை 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் டாஸ் வென்று களமிறங்கிய அமெரிக்க அணி சிறப்பாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது. அதில் முதல் 6 ஓவருக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த 4 விக்கெட்டுகளும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் என்பதுதான். அமெரிக்க பிளேயிங் லெவலில் இடம் பிடித்த 5 பேர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இதுதான் உண்மை. இந்த 5 பேரை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதலில் அமெரிக்கா அணியை வழிநடத்திய கேப்டன் மோனாங் படல்ல இருந்தே போயிடலாம். இவர் குஜராத்தில் பிறந்து வளர்ந்தவர். மும்ரா போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களுடன் குஜராத் மாநில அணிக்காக ரஞ்சி டிராபியில் விளையாடிய அனுபவம் இவருக்கு இருக்கு. இதன் மூலம் அமெரிக்க அணியின் கேப்டனாக இருந்து இந்திய பந்து வீச்சாளர்களின் வியூகங்களை இவர் முறியடித்திருக்கிறார். அடுத்ததாக டெல்லி மாநிலத்தை சேர்ந்த அமெரிக்க கிரிக்கெட் வீரர் மிலிந்த் குமார். இவர் டெல்லி ரஞ்சி அணியின் நட்சத்திரமாக விளங்கியவர். விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோருடன் இணைந்து விளையாடிய அனுபவத்தை கொண்டு இந்திய பந்து வீச்சை நிதானமாக எதிர்கொண்டு விளையாடினார். அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்த வீரர் ஹர்மீத் சிங். இவர் ICC 19 வயதுக்கு உட்பட்டோர் கிரிக்கெட் உலக கோப்பையில் 2012ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு வீரராக இருந்தவர். அதே மாதிரி இந்திய அணி அந்த உலக கோப்பையை வெல்ல இவரும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்த வீரர் சௌரப் நேத்ரவல்கர். இவர் 2010 U19 உலக கோப்பையில் இந்திய அணிக்காக விளையாடிய KL ராகுல் மற்றும் மயங்க் அகர்வால் ஆகியோருடன் இணைந்து விளையாடியவர். அந்த அனுபவம் மூலமா அதே துல்லியமான பந்து வீச்சால் இந்திய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை தற்போது திணறடிச்சிருக்காரு. அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த சுபம் ரஞ்சனே. இவர் 2016, 2017 ரஞ்சி டிராபியில் மும்பை அணிக்காக தனது முதல் தர விளையாட்டை வெளிப்படுத்தினார். இந்த 5 வீரர்களும் இந்திய கிரிக்கெட்டின் நுணுக்கங்களை இந்தியாவிலேயே கற்றுக்கொண்டு மைதானத்தில் எதிரெதிர் முனையில் நின்றாலும் இவர்களது திறமை இந்திய கிரிக்கெட் கட்டமைப்பின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது என்பதுதான் உண்மை. அமெரிக்க அணியில் இந்திய வம்சாவளியினரின் ஆட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் நாம கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த 5 இந்திய வம்சாவளி வீரர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.